தங்கம் விலை இனி சரசரவென்று குறைய வாய்ப்பு. இந்தியாவிற்கு அடித்தது கோல்டன் ஜாக்பாட். இந்தியாவில் தங்கம் எப்போதும் மிக முக்கியமான சேமிப்பாக கருதப்படுகின்றது. ஏழை எளிய மக்கள் முதல் கோடீஸ்வரர்கள் வரை தங்கத்தை வாங்கி குவிப்பதை ஒரு குறிக்கோளாகவே வைத்திருக்கின்றனர். இதற்கு காரணம் தங்கம் வெறும் ஆடம்பர பொருள் என்பதால் மட்டுமல்ல, அவசர காலத்திற்கு கை கொடுக்கும் முதலீடு என்பதாலும் கூடத்தான். ஆனால் இந்தியாவில் கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்து வருகின்றது. தங்கம் விலை உயர்வுக்கு உலக அளவில் அதற்கு உள்ள டிமாண்டே மிக முக்கிய காரணமாகும். இந்நிலையில் இந்தியாவில் உள்ள மாநிலம் ஒன்றில் தங்க புதையலை கிடைத்துள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. ஒடிசாவின் 4 முக்கிய மாவட்டங்களில் இந்திய தொல்லியல் துறை நடத்திய ஆய்வில் 10 முதல் 20 டன் அளவிற்கு தங்கம் இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒடிசாவில் தியோகர், சுந்தர்கர், நப்ரம்பூர், கியோஞ்சர், அங்குல் மற்றும் கோராபூட் ஆகிய பகுதிகளில் தங்க கனிமங்கள் இருப்பது தொடர்பாக தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மயூர்பஞ்ச், மல்கங்கிரி, சம்பல்பூர் மற்றும் பௌத் ஆகிய இடங்களில் ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக ஒடிசா தங்கச் சுரங்கமாக மாறவுள்ளது. இப்போது ஒடிசா அரசு ஒடிசா சுரங்க கழகம் மற்றும் GSIயுடன் இணைந்து இந்த தங்கச் சுரங்கத்தை வணிகமயமாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதனால் இங்கு தங்கச் சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலம் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா பெரும்பாலும் தங்கத்தை இறக்குமதிதான் செய்கின்றது. உள்நாட்டு தங்க உற்பத்தி மிக குறைவாக உள்ளது. இதனால் இந்தியா அதற்கு அதிக அளவில் வரி செலுத்த வேண்டியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் சுமார் 700 மெட்ரிக் டன் முதல் 800 மெட்ரிக் டன் தங்கத்தை இந்தியா இறக்குமதி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி உள்நாட்டு உற்பத்தி ஆண்டிற்கு 1.6 டன் மட்டுமே இருக்கின்றது. ஒடிசாவில் தங்கம் எடுக்கப்பட்டால் இந்தியாவில் உள்நாட்டு தங்கம் உற்பத்தி அதிகரிக்கும், இறக்குமதியும் ஓரளவு குறையும். இதனால் அது நிச்சயம் இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கமாக அமையும் என்றும் தங்கத்தின் விலை கணிசமான அளவு குறையக்கூடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.